8வது புத்தகத்தில் இருக்கிற வரலாறு 5வது பாடம் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கேள்விகள் பழைய புக்கில் இருக்காது, புது புக்கில் தான் இருக்கும். 2024 எடிஷனில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த லெசன் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பழைய கேள்விகள் வேணும் அப்படின்னா நீங்கள் பழைய புத்தகம் எடுத்து பாருங்கள். அதுக்கும் நம்ம தனியாக வீடியோ கொடுக்குறோம். சரி, இதுவுமே முக்கியம், அதுவும் முக்கியம். ஓகேவா? ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நிறைய எக்ஸாமுக்கு பயனுள்ள கேள்விகள் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா வீடியோ பாருங்கள். ஓகேவா? அண்டு நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், புக் பேக் அண்டு பாக்ஸ் ரொம்பவுமே முக்கியம். ஒவ்வொரு வரியுமே நீங்கள் படித்து நல்லா ஞாபகத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா? கேள்விகள் பார்த்துடலாம். முதல் கேள்வி, வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறைக்கான சான்றுகளை வழங்கியவர் யார்? ஓகேவா? வாரணாசியில் இருந்த குருகுல கல்விக்கான சான்றுகளை யார் வழங்கினாங்க அப்படின்றது தான் கேள்வி. யார் அப்படின்னா பெர்னியர் அப்படின்றவர். ஓகேவா? வங்காளத்தில் அரசர் தர்மபாலரால் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் எது அப்படின்னா விக்ரமசீல பல்கலைக்கழகம். தர்மபாலரால் விக்ரமசீல பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா? நாலந்தா பல்கலைக்கழகம் யார் நிறுவியிருப்பாங்க? யார் அப்படின்னா குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை யார் தரைமாற்றம் ஆகியிருப்பாங்க அப்படின்னா பக்தியார் கில்ஜி அப்படின்றவர். ஓகேவா? மூணாவது கேள்வி, யாருடைய ஆட்சியின் போது சீனத்துறவி யுவான் ஸ்வாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார் அப்படின்னா முதலாம் நரசிம்ம பல்லவன். சரியா? அடுத்த கேள்வி பார்த்துடலாம். நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்னா 2009ஆம் ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க. ஐந்தாவது கேள்வி, கல்கத்தாவில் முதல் மதராசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யார்? முதல் மதராசாவை வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர் தான் நிறுவியிருப்பார். ஓகேவா? காலங்காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்த சமூக பெண்களுக்கென பள்ளி ஒன்றை நிறுவியர் யார் அப்படின்னா ஜோதிபா ஃபூலே. அடுத்த கேள்வி, ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த்தலோமிய சீகன்பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார் அப்படின்னா தரங்கம்பாடி. ஸோ அவ்வளோதான். அந்த 7 கேள்விகளும் ரொம்பவுமே முக்கியம். பார்க்கலாம். அடுத்து கோடிக்கீடுகளை பாருங்கள். ஸோ அந்தனர் மற்றும் அரச குலத்தோரின் மகன்களுக்கு மட்டுமே இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது அப்படின்னா பழங்காலத்தில் அப்படி இருந்தது. ஓகேவா? பழங்காலத்தில் இந்தியாவில் கல்வி கற்க முடிந்தது. பாப்டிஸ்ட் மிஷன் கல்லூரி 1818 செராம்பூர் அப்படின்ற இடத்துல தொடங்கியிருப்பாங்க. செராம்பூர், கல்கத்தா. ஓகேவா? பேராசிரியர் கார்வே டேஸில் இந்து விதவிகளுக்கான ஒரு பள்ளியை தொடங்கினார். டிகே கார்வே எந்த இடத்துல விதவிகளுக்கான ஒரு பள்ளியை தொடங்கி 1889ஆம் ஆண்டு பூனாவில் தொடங்கியிருப்பார். ஓகேவா? அகில இந்திய மகளிர் மாநாடு தீர்மானம் இயற்றி டேஸ் கல்லூரியை டெல்லியில் தொடங்கியது அப்படின்னா இந்து சீமாட்டி கல்லூரி. ஓகேவா? அது என்ன கல்லூரி பேர்? இர்வின் சீமாட்டி கல்லூரி, டெல்லி. ஸோ ஓகேவா? ஸோ முதல் இடைநிலை கல்விக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் லட்சுமணசாமி அப்படின்றவர். ஓகேவா? முதல் இடைநிலை கல்விக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் லட்சுமணசுவாமி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க, இதை முழுசாக பார்த்துடலாம். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஸோ இந்த லெசனில் இந்த கொஸ்டினில் என்னென்ன சரி அப்படின்னு பார்த்துருங்க. ஓகேவா? சமஸ்கிருத கல்வி வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் தர்மசாஸ்திரங்கள் மற்றும் காவியங்களை பயிற்றுவித்தது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் இந்த கல்வி பயிற்றுவித்தது அப்படின்றது ரொம்பவுமே சரிதான். ஓகேவா? இதில் பாருங்கள், குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் மன்னர்களின் மானியங்களால் பயனடைந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தப்பு. ஸோ குருகுல கல்வி முறையில் அங்கே பயில வந்த மாணவர்களுக்கிட்டேருந்து குறைந்தபட்ச ஊதியமாக அவங்க பெற்று பயனடைஞ்சிருந்தாங்க. இதில் 4வது ரொம்பவுமே தப்பு. ஸோ இதில் 4 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். மூணாவது ஆப்ஷனில் 2லையுமே 4 இருக்குது. ஓகேவா? அது 2 ஆப்ஷனுமே ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு 1வது 2வது 3வது. ஓகேவா? ஸோ இது 3 சரியா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பார்த்துடலாமா? ஸோ இதில் 2வது பாருங்கள், வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் தங்கள் இல்லங்களில் கற்பித்தார்கள். ஓகேவா? ஸோ அது சரிதான். 2வது எங்கே இருக்குது? இதில் கடைசி ஆப்ஷனில் நமக்கு தேவையானது கடைசி ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் சரியா அப்படின்றது தான். இதில் கடைசியில் 2வது ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால் கடைசியில் இருக்கிறது ரொம்பவுமே தவறு. முதல்ல இருக்கிற இந்த இதுதான் சரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு. சமஸ்கிருத கல்வி வேதங்கள், உபநிடதங்கள், தர்மசாஸ்திரங்கள் மற்றும் காவியங்களை பயிற்றுவித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது கரெக்டு. அண்டு 2வது, வாரணாசியில் இருந்த குருகுல கல்வி முறையில் ஆசிரியர்கள் தங்கள் இல்லங்களில் கற்பித்தார்கள். இது 2மே சரி. 3வது ஆப்ஷன், பல்கலைக்கழக வளாக பாணியில் மடாலயங்கள் கட்டப்பட்டிருந்தன. ஓகேவா? ஸோ இந்த பாணியில் இதுவுமே தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 மட்டும் சரி. நமக்கு தேவை, நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, அதில் இருக்க ஆப்ஷனை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றதான் யோசிக்கணுமே தவிர நமக்கு தேவை ஆன்சர், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கு என்ன வழி? அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது இதில் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனில் நம்ம எது சரியாக இருக்கும், இதில் அதாவது 1ல் இது இருக்குது, 2வது ஆப்ஷன் இருக்குது, 4ல் 2வது ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்பவுமே முக்கியம். நமக்கு தேவை ஆன்சர், அது எந்த வழியில் வந்தால் என்ன.
ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த லெசனை நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேள்விகள் உண்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பழைய புக்கில் ஒன்று இருக்குது, புது புக்கில் ஒன்று இருக்குது. அதனால் கண்டிப்பாக கேள்விகள் வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. எல்லாருமே நல்லா படிங்க, சேஃபாக இருங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கல்வி தான் ரொம்பவுமே முக்கியம். அதனால் அந்த கல்வியை முறையாக கற்றுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.